இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 4.1ல செக் வெதர் த ஃபாலோயிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 5th சம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 1 to 4 சம்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன், வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு 1 to 4 சம்ஸ் பார்த்துருங்க. ஸோ இப்போ இதில் வந்து செக் வெதர் த ஃபாலோயிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக்காக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், குவாட்ராட்டிக்காக இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு வந்து 2ஆக இருக்கணும். நீங்கள் இப்போ இதை சால்வ் பண்ணி முடிச்சிங்க இந்த ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு வந்து 2ஆக இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம இது ஈஸியாக உங்களுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணாத மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2x இப்படி வச்சுக்கோம். ஓகே, எப்பயுமே வந்து இதோடய இதை வந்து நம்ம இன்ட்டு பண்ணணும். இந்த 2xோடையும் இந்த 3ஐயும் இன்ட்டு பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ 2xை வெளியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா x - 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம -1. ஓகே, -1 இப்போ இதோடையும் நம்ம வந்து இந்த எக்ஸையும் இன்ட்டு பண்ணணும், இந்த இதையும் இன்ட்டு பண்ணணும். ஸோ -1 x - 3. ஓகே, which will be equals to x into x minus 1. அதே மாதிரி x into x minus 1 and x into 1க்கு இதை மாதிரி பண்ணலாம். plus 5 into x and 5 into -1. x minus 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா 2x² minus 6x minus x plus 3 equals to x² minus x plus 5x minus 5. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம இந்த சைட் கொண்டு வர போகிறோம். ஓகே, இந்த சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் சைன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம அதை கொண்டு வந்துட்டு அப்புறம் சால்வ் பண்ணலாம். 2x² minus 6x minus x plus 3 minus x² minus x plus 5x plus x minus 5x plus 5. ஓகே, ஸோ இது உங்களுக்கு -6x, இது ஒரு x and இங்கே ஒரு -5x. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இங்கே ஒரு +x இருக்குது. ஸோ இந்த x நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படின்னாக்கா -6x -5x உங்களுக்கு -11. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே -2x இங்கே வந்து உங்களுக்கு, ஸோ இங்கே வந்து 2x² இருக்குது, இங்கே 1x² இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 - 1 உங்களுக்கு வந்து x² வரும். ஓகே, உங்களுக்கு வந்து -6x இருக்குது, இங்கே -5x இருக்குது. இது வந்து -11x, இது வந்து +3, இங்கே வந்து -3. ஸோ -2 = 0. ஸோ எங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே இதை கண்டுபிடிச்சிடலாம். ஹையஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து 2. ஓகே, which is a quadratic equation. Okay, this is a quadratic equation. Yes, it is a quadratic equation, not a linear equation. Square plus 3x plus 1 equals to x² minus 2x into this b இருக்கிறது 2. Okay, plus b² வந்து 2 the whole square. So the answer வந்து x² plus 3x plus 1 equal to x² minus 4x plus 4. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி இந்த இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வரோம். அப்படின்னா x² plus 3x plus 1 minus x² plus 4x minus 4. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். இது ஏன்னா பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ உங்களுக்கு வந்து இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 7x minus 3. ஓகே, equal to 3. ஸோ உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் டேர்ம் இங்கே 1. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, திஸ் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். ஒரே ஒரு டிகிரி வந்தது அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷனாக வரும். இட்ஸ் நாட் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இப்போ 7th சம் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து செக் வெதர் த ஃபாலோயிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 7th சம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா a plus b the whole cube. இதில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா a plus b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a plus b the whole cube equals to a cube plus b cube plus 3ab into a plus b. ஓகே, இதில் a வந்து என்னது x, b வந்து என்னது 2. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் நம்ம இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x³ plus 2³ plus 3 into x and into 2. Okay,
ப்ளஸ் திஸ் இட் a ப்ளஸ் பி என்னது எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 ப்ளஸ் 6x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஈக்குவல்ஸ் டு, இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா 2x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஈக்குவல்ஸ் டு 2x கியூப் மைனஸ் 2x. இப்போ நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா சேஞ்ச் ஆஃப் சைன் நடக்கும். இப்போ இது வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த சைடு இருக்கிறது நம்ம வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா சேஞ்ச் ஆஃப் சைன் நடக்கும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x. ஓகே, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறது இங்கே பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் இருக்குது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு வந்து 6x ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 6x ஸ்கொயர் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். க்யூபு ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். தென் உங்களுக்கு வந்து 12x இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஓகே, உங்களோட இது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 14x ப்ளஸ் 14x ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னது அப்படின்னாக்கா ப்ளஸ் 8. ஓகே, ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து ஆன்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் கியூப் வந்து 3. Okay, so this is an cubic equation. Okay, this is cubic equation, not an quadratic equation. So, வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க இந்த சைன் அப்படின்னாக்கா a minus b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a minus b whole cube ஃபார்முலா என்ன, a minus b the whole cube equals to a cube minus b cube minus 3ab a minus b. இந்த ஃபார்மேட்டில் நம்ம இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே வரும். ஓகேவா, எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டூ. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 2 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி எக்ஸ் இன்ட்டு 2 அண்ட் a மைனஸ் பி, அதே இது எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, ஸோ நான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா x cube minus 8 minus 6x and x minus 2. Okay, now inge x cube minus 4x square minus x plus 1 இருக்கும். ஸோ இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா x cube minus 8 minus இது ரெண்டும் நம்ம இங்கே இன்ட்டு பண்ணணும், இது நம்ம இங்கே இன்ட்டு பண்ணணும். ஸோ minus 6x square plus 12. Okay, here x cube minus 4x square minus x plus 1. ஸோ இப்போ இங்கே இருக்க டேர்ம் எல்லாத்தையும் நம்ம இப்போ உள்ளே கொண்டு வரணும். இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா x cube minus 4x square minus x plus 1 கொண்டு வந்தோம்னாக்கா minus x cube plus 8 plus 6x square minus 12. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இதை பார்த்தோன்னே என்ன முடிவு பண்ணிடுவோம், இது கியூபிக் ஈக்குவேஷன், இது குவாட்ராட்டிக் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நோ இட்ஸ் நாட் அன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டுருவோம். இது தப்பாக நம்ம நிறைய பேர் பண்ணுவோம், அது வந்து பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாசிட்டிவ் எக்ஸ் கியூப் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுது, நெகட்டிவ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ஸோ அப்படி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கியூப் வந்து இந்த மாதிரி கேன்சல் ஆகலாம், கேன்சல் ஆகிட்டு இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கூட நமக்கு வந்து கிடைக்கலாம். ஓகேவா, ஸோ இது அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த சம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனஸ் 4x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் 6x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே வந்து 2x ஸ்கொயர், this will be minus x and this will be 12 அப்படின்னாக்கா minus 3 equal to 0. ஸோ ஹையஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து 2 வந்திருக்கு. இது வந்து எஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே.